தமிழ்நாட்டில் இன்று தொடங்கியது ரமலான் நோன்பு. பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகைகளில் ஈடுபட்ட இஸ்லாமியர்கள். காசாவில் தற்காலிக போர் நிறுத்தம் செய்வதற்கு இஸ்ரேல் ஒப்புதல். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு அமெரிக்காவின் கோரிக்கையை ஏற்றது. கன்னியாகுமரி இணையம்புத்தன்துறை கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 4 பேரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கவும் அறிவிப்பு. பிரதமர் மோடி, அமித்ஷா, நிர்மலா சீதாராமன் ஆகியோருக்கு தமிழ் பிடித்திருப்பதால் தமிழை 2வது ஆட்சி மொழியாக அறிவிக்கலாமே? அமைச்சர் ஏவா வேலு கேள்வி. கொள்கையை விட்டுவிட்டு மத்திய அரசு தரும் நிதியை பெற வேண்டும் என்ற அவசியம் தங்களுக்கு இல்லை. சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சு. பெண்களை மதிப்பவர்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தால் உடனடியாக கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும். சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலையில் அழுகிய நிலையில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம். தமிழ்நாட்டில் பயங்கரவாதம் தலைதூக்கும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக இபிஎஸ் கண்டனம். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிட்டதால் சீமானுக்கு திமுக அரசு நெருக்கடி கொடுத்து வருகிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பேட்டி. நடிகை அளித்த பாலியல் புகார் வழக்கில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை கோரி சீமான் மேல்முறையீட்டு மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணை நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சியில் உள்ள மண்டலங்களின் எண்ணிக்கை 20ஆக உயர்வு. கொளத்தூர், வில்லிவாக்கம் உள்ளிட்ட 6 புதிய மண்டலங்கள் உருவாக்கம். பத்து, 11, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடர்பான புகார்கள், ஐயங்களை தெரிவிக்க உதவி எண்கள் அறிவிப்பு. மாணவர்கள், பெற்றோர்கள் பயன்படுத்திக் கொள்ள பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவுறுத்தல். பழனி அருகே மகளிர் சுய உதவிக் குழுவில் பணத்தை பெற்றுக்கொண்டு தலைமறைவான தலைவி. 5 பெண்கள் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. தூத்துக்குடி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தென் மற்றும் வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மணிப்பூரின் அனைத்து சாலைகளிலும் மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதை உறுதி செய்ய வேண்டும். அதிகாரிகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவு. உத்தராகண்டில் பனிச்சரிவில் சிக்கி மீட்கப்பட்ட 50 பேரில் 4 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. 5 பேரை மீட்கும் பணி தீவிரம்.
$6,471 கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகள் மக்களிடம் இன்னும் புழக்கத்தில் உள்ளது. ரிசர்வ் வங்கி தகவல். திருமலை கோயில் பகுதிகளில் விமானங்கள் பறக்க தடை விதிக்க வேண்டும். திருப்பதி தேவஸ்தான அறங்காவல் குழு தலைவர் மத்திய விமான போக்குவரத்து அமைச்சரிடம் கடிதம் மூலம் வேண்டுகோள். இமாச்சல பிரதேச மாநிலம் மண்டியில் ஒரு வார காலமாக நடைபெற்ற சர்வதேச மகா சிவராத்திரி கண்காட்சி நிறைவு விழாவில் சர்வதேச கலாச்சார அணிவகுப்பை ஆர்வத்துடன் பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கோவாவில் கோலாகலமாக தொடங்கியது கார்னிவல். அலங்கார ஊர்தியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அம்மாநில முதலமைச்சர் பிரமோத் சாவந்த். ஜம்மு காஷ்மீரில் கடும் பனிப்பொழிவு. வீடுகளை பனி சூழ்ந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. நுரையீரல் தொற்று காரணமாக சிகிச்சை பெற்று வரும் போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் முன்னேற்றம். காஃபி குடிப்பதாகவும் செய்தித்தாள் வாசிப்பதாகவும் வாட்டிகன் தகவல். பொலிவியாவில் 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி கோர விபத்து. 37 பேர் உடல் நசுங்கி உயிரிழப்பு. அமெரிக்காவின் நெவார்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நொடியிலேயே அவசரமாக தரையிறக்கப்பட்ட விமானம் என்ஜினுக்குள் பறவை புகுந்ததால் தீப்பிடித்தபடி சென்ற காட்சி வெளியாகி அதிர்ச்சி. ஜப்பானின் ஒஃபுனாடோ பகுதியில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீ. ஹெலிகாப்டர் உதவியுடன் தீயை கட்டுப்படுத்த போராடும் தீயணைப்புத் துறையினர். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் லீக் போட்டியில் இங்கிலாந்தை 7 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்திய தென்னாப்பிரிக்கா. அரையிறுதிச் சுற்றுக்கு முன்னேறிய சத்தம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் கடைசி லீக் ஆட்டம். துபாயில் நடைபெறும் போட்டியில் இந்திய நியூசிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட். பெங்களூரு அணியை வீழ்த்தி 9 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி வெற்றி. பிராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டி 3வது சுற்றில் தமிழகத்தைச் சேர்ந்த பிரக்ஞானந்தா வெற்றி. அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் வெளியான குட் பேட் அக்லி படத்தின் டீசர் 24 மணி நேரத்தில் 32 மில்லியன் பார்வைகளை கடந்து சாதனை.